எல்லாமே எங்களோட மாண்புமிகு முதலமைச்சரோட அப்ரூவல் தான். அவர் தான் இதெல்லாம் பண்ணணும்னு விருப்பப்படி செய்கிறாரு. ஃபீலிங் வெரி ஹாப்பி, வெரி குட். ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். 30 ஆண்டு காலமாக உழைத்த என்ன கட்சிக்காரன் எனக்கு மக்கள் இயக்கமாக இருந்து ரசிகர் மன்றமாக இருந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் தலைவர் தளபதி அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பு அளிக்கிறாரு. அதுக்கு நான் முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நல்லா பண்ணுவோம். முதன்மை தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக கொண்டு வருவோம். கண்டிப்பா தொடரும். என் பேர் ராஜ்குமார், கடலூர் சட்டமன்ற தொகுதி. கடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் தளபதி கழக தலைவரையும் முதலமைச்சரையும் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா என் பொண்டாட்டி போல கூட எனக்கு வாக்களிக்கல, தளபதிக்காக தான் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. தளபதி மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த மக்களின் என்னென்ன தேவைகள், அடிப்படை தேவைகள், அவங்களுக்கு என்ன செய்யணும், வளர்ச்சி அடைய வேண்டும். இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்களும் ஆண்டவரும் ஆண்டு முடிச்சவரும் பழைய பாடல சொன்னா மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் முழுக்க இருக்கும். கழக தலைவருக்கும் தமிழக மக்களுக்கும் உண்மையாக ஒரு ஊழியனாக வேலை செய்வோம். செய்யறதுதான் சொல்லுவாரு. யாருக்கும் அந்த மனது வராது. இதுவரை தமிழ்நாட்டு வரலாறு நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த தேர்தலுக்கு முன்பே, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்பே செய்யறேன்னு சொன்னாரு, அதை செஞ்சிட்டாரு. வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்களுக்கு வணக்கம், ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியான நாளா இருக்கு. நம்மளுடைய புரட்சி தளபதி அண்ணன் விஜய் ஐயா அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழலற்ற ஒரு நல்லாட்சி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மக்கள் வரவேற்பு அதிகமா இருக்கு. நல்ல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் திமுக அரசு வந்து நம்ம தளபதியை வந்து நிறைய இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கல. அந்த தெற்கு பகுதியெல்லாம் சவுத்தில் கொடுத்திருந்தாங்கன்னா நிறைய 200 இடத்துக்கு மேல வந்திருப்போம். அவங்க அனுமதி கொடுக்காமயே நாங்கள் பரவாயில்ல, நம்ம தளபதி ஆட்சி அமைச்சிட்டாரு. இந்த ஆட்சி மக்களை காக்கின்ற ஒரு நல்ல ஆட்சியா இருக்கும். தளபதிக்கு என்னைக்கும் உறுதுணையா இருப்போம், ஒற்றுமையா இருப்போம். மக்கள் பணத்துல ₹1 கூட ஊழல் பண்ண மாட்டோம், தொட மாட்டோம். டெண்டர்ல கமிஷன் வாங்க மாட்டோம். தளபதிக்கு விசுவாசமா இருப்போம். வாக்களித்த மக்கள், எங்களை காஞ்சிபுரம் தொகுதி மக்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். அவங்களுடைய குறைகளை என்னென்ன கேட்டறிந்து உடனுக்குடன் செய்து கொடுப்பது என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அதான் நான் செஞ்சு கொடுப்பேன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் RV ரஞ்சித்குமார். காஞ்சிபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று இப்போ அமைச்சரா பதவியேற்றிருக்கிறேன். நன்றி. நிச்சயமாக தளபதி அவர்கள் எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் யார் செய்வாங்க நம்பிக்கையில் கொடுத்திருக்காரு. நிச்சயமா எங்களுடைய முன்ன நாங்கள் எந்த அளவுக்கு 30 வருட காலமாக ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய அடிப்படை தொண்டனாக இருந்து மாவட்ட தலைவராக செயல்பட்டு இன்னைக்கு மாவட்ட செயலராக கட்சியில நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இதை பார்த்து தான் தளபதி அவர்கள் நிச்சயம் இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு துறையில யார் செயல்படுவாங்க தலைவர் அவர்கள் பார்த்து தான் கொடுத்திருக்காரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவருடைய நம்பிக்கையை 100% காப்பது எங்களுடைய கடமை. நிச்சயமாக செய்வோம். தாவேகா மேற்கு மண்டலம் மட்டுமே தமிழகம் முழுக்கும் கால் பதிச்சுங்கிறது எல்லாரும் உலகம் அறிந்த உண்மைதான். மேற்கு மண்டலத்தில் நிச்சயமாக எனக்கு கொடுத்த பொறுப்பை வந்து மேற்கு மண்டலம் மட்டும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொறுப்பாக தான் எனக்கு அறிவிப்பறேன். அதை நிச்சயமா நல்லபடியாக செய்வேன். அவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு மக்களுக்கு உண்டான சேவை செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. நிச்சயமா 100% செய்வேன். மக்களும் அதை தளபதி மேல இருக்க நம்பிக்கையின் பேர்ல இன்னைக்கு எத்தனையோ கோடிகளை இறைச்சி அவங்க ஆட்சி அமைக்கணும் பல பேர் முயற்சி செஞ்சாலும் அது எல்லாத்தையும் முறியடிச்சு மக்கள் நம்பிக்கையோட ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்கள் நம்பிக்கையை நாங்கள் 100% செயல்படுத்துவோங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். மக்களுடைய ஆதரவு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மேல ரொம்ப ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்கு. அது செயல்படுத்த செயலையும் காட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. அதை பார்க்கும் மக்கள் அதிகப்படியான நம்பிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேர்தலை விட அதிகப்படியான ஒரு சதவீதம் நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் எடுப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்குது. தளபதி சொன்னதுதான் செய்வாரு. இன்னும் சொல்லாது நல்ல விஷயங்கள் நிறைய செய்வாருங்க நம்பிக்கை இருக்குது. மக்கள் நம்புறாங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும் சார்.
இல்லை அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துட்டாங்க அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஜனாதிபதி மாளிகை அவங்களுக்குள்ள ப்ரோட்டோக்காலை தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும்னு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். தேங்க்யூ. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய தளபதி அவர்களுக்கும் என்னோட தொகுதி மக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு தளபதி கொடுப்பாருன்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த எளியவனுக்கும் ஒரு அமைச்சரவையில் பதவி கொடுத்து ஒரு பட்டியலினத்திலிருந்து வந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அழகு பார்த்த தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, 1980க்கு அப்புறம் அரக்கோணத்திலிருந்து ஒரு மந்திரி கூட வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு 40-50 ஆண்டுகள் கழிச்சு தளபதி அந்த ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அடிப்படை தேவையான வசதிகளை உடனுக்குடன் தளபதியிடம் முறையிட்டு அதுக்கான தீர்வுகளை உடனுடன் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொள்ளு. இல்லைண்ணா அதை பற்றி சரிண்ணா. ரைட்ண்ணா. தேங்க்யூ. இப்போ உங்களுடைய தூத்துக்குடி தொகுதியாகட்டும், இப்போ மாவட்டத்துக்கும் ஒரு நிலையாக பொறுப்பு அமைச்சர், அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? ஒரு நிலையாக திருக்க வேண்டிய அமைச்சராக சட்டமன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது எல்லாமே நம்ம பியூரோகிராட்ஸோட உட்கார்ந்து பேசிட்டு, மக்களோட பேசிட்டு, இன்னும் நான் அவங்க கூட கொஞ்சம் பயணிக்கணும். இப்ப நாங்க ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் தான் ஆயிருக்குது. ஸோ இது நாங்க கிராஜுவலா எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி இன்னும் கொஞ்ச நாள்ல நான் முழுமையா சொல்ல முடியும். முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், எப்படி இருக்கு உணர்வு? சிறு வயதிலிருந்து பயணம் பண்ணீங்க, உங்க நெருங்கிய நண்பர் இருந்தாலும் இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கை கொடுத்து வாழ்த்து மேடையிலே முதல் நீங்க தான் அமைச்சராக என்று பதிவேற்றீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? என்ன எப்படி இருக்கு உணர்வு? அவரு கூட இவ்வளவு நாள் பயணிச்சேன். காலேஜ்ல படிக்கும் போது பயணிச்சேன், சினிமா துறையில பயணிச்சேன், இப்ப அரசியல்லையும் பயணிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவரோட இருப்பேன். நல்லது மட்டுமே நினைச்சு நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு அவர் கூட இருப்பேன். மிக முக்கியமான தூத்துக்குடியில் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒதுக்கப்படலான்ற ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. மீனவர்களுடைய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் நீண்ட ஆண்டு காலமாக இருந்திருக்கு. இலங்கை மீனவர்கள்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. இதனால என்ன எப்படிலாம் அதெல்லாம் சரி செய்ய போறீங்க? நீங்க ஒரு புதிய அமைச்சர், அதெல்லாம் சரி செஞ்சுருவீங்களா? அவங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் பல இதுக்கப்புறம் எழுப்புவாங்க புது அமைச்சர்னு. அதெல்லாம் எப்படி சரி செய்ய போறீங்க? எப்படி பண்ண போறீங்க? கண்டிப்பா இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு முன்னாடி என்ன தவறுகள்லாம் நடந்ததோ அதெல்லாம் இனிமே நடக்காதபடி அதுக்கு என்ன ப்ரிகாஷியஸா மெஷர்ஸ் எடுக்கணும், இன்னும் அனலைஸ் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்டா எப்படி பண்ணலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எப்படி தீர்வு காணலான்றதை அனலைஸ் பண்ணி ஒரு குழு அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னோட திட்டம், எங்களுடைய திட்டம், தலைவரோட திட்டம். கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இருக்கும். மீனவர்களுக்கு இனிமே பிரச்சனை இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை நாங்க வந்து கொடுப்போம். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ. இல்ல அமைச்சரவை எனக்கு நம்மளுடைய தலைவர் தளபதி விஜய் அண்ணா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கொடுப்பாருங்கிறத நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. ஆனா அவரு எங்களை நம்பி கொடுத்திருக்க அந்த பதவியை முழுமையா விசுவாசமா தளபதிக்கும் நம்மளுடைய மாண்புமிகு விஜய் அண்ணா அவங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்வழியில நான் வந்து நல்லதா செய்யணும் அப்படிங்கறத மட்டும் முழுமையா நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா அவரோட நம்பிக்கை, எங்களோட தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜயன் அவருடைய நம்பிக்கையை 1% குறையாதவாறு மக்களுக்கு நல்லது செய்வேங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மாற்றங்கிறது வந்து எங்களுக்கான மாற்றம் இல்ல, தமிழகத்தின் மாற்றம். தமிழகத்தோட மாற்றத்தை கொண்டு வரதுக்காக மட்டுமே தான் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்காரு நம்மளுடைய தலைவர் வந்து. அதற்குண்டான ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற இந்த முயற்சி தான் பெண்களுக்கான ஒதுக்கீடு. நீங்க பார்த்திருப்பீங்க, இதுவே ஆரம்பம். இனி நிறைய நல்லது நடக்க போகுது. பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட நல்லது செய்யறதுக்கு நாங்க காத்திருக்கோம். நம்மளோட தலைவர் வழிகாட்டுதல்படி அதன்படி எல்லாமே நாங்க நிறைய நல்லது செய்வோம். மாற்றங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய மாற்றத்தை நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. மக்களுடைய அந்த வலி வேதனைகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக மாற்றி அமைக்கப்படுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா கண்டிப்பா மாற்றி அமைப்பாங்க. இதே நாள்ல சாதாரணமாக இருந்திருக்கீங்க. ஆமா. திடீர் எம்எல்ஏ, அதே போல இன்னைக்கு அமைச்சர். என்ன உணர்வு இருக்கு? சிறு வயதுல இருந்து நீங்க வளர்ந்து வந்து இந்த ஆளுநர் மாளிகையில இன்னைக்கு அமைச்சரா நிற்கிறப்ப எப்படி இருக்கு? உண்மையை சொல்ல போனா நான் பிறந்ததோட பிரதிபலிப்பா இங்க உணர்ந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட அப்பா, என்னோட அம்மா, அவங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்களால தான் எனக்கு இந்த இடத்துல நான் வந்து நிக்கேன். அவங்களால தான் நான் தளபதி கிட்ட வந்து சேர்ந்தேன்.
பொதுச்செயலர் புஷ்யனந்த அப்பா வழிகாட்டுதல்ல இன்னைக்கு நிறைய நல்லது செஞ்சு இன்னைக்கு உங்க முன்ன வந்து நிக்கிறேன்னா அது காரணம் அதான். அதனால என்ன பெற்றோர் 2 பேருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நினைச்சு பாத்தீங்களா நீங்க இந்த பதவி? இல்ல உண்மையிலே நான் நினைச்சு பார்க்கல. ஆனா நான் ரொம்ப வருஷமா அண்ணனோட பயணிக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. கண்டிப்பா நல்லது செய்யணும், அது மட்டும் தான் என்னோட நோக்கமா இருந்ததை தவிர நான் வந்து பதவி இது வேணும் அது வேணும்னு சொல்லி இது வரைக்கும் நான் மேல இடத்துல நான் எதுவும் கேட்டதில்லை. அதனால எனக்கு கடவுள் ஒரு மனித ரூபத்துல எங்களோட தலைவர் விஜய் அண்ணா வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு.